கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று ஒரு என்கரேஜிங் மெசேஜோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உங்களுடைய வசனத்தை கேட்கறதற்கு வந்திருக்கிறேன் ஐயா. நீர் எங்களுக்கு போதிங்க, நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். இவன் யார் என்றால், இஸ்ரவேல் புத்திரரில் 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். 12வது கோத்திரம் மனாசே என்கிற அந்த கோத்திரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் கடைசியாக பிறந்த ஒரு மகன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், 12 கோத்திரம், மிகப்பெரிய தேசம். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தபடியினால், கர்த்தர் அவர்கள் மேலே இருந்த பாதுகாப்பை எடுத்து விட்டபடியினால், இவர்கள் மீதியானியர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். மீதியானியர்கள் இவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் என்றே சொல்லலாம். மீதியானர்கள் என்னர்களுக்கு பயந்து அநேக இஸ்ரவேலர்கள் கெபிகள்லையும் குகைகள்லையும் கூட ஒழித்து கொள்வார்களாம். இது மாத்திரமல்ல, இவர்கள் பண்ணுகிற அறுவடை, அந்த காரியங்களில் அறுவடை சமயத்தில் மீதியானர்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமாக அவ்வளோ பயிர்களையும் நாசமாக்கி விட்டு போய்விடுவார்களாம். இவர்கள் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை மீதியானியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல்றாங்க, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்போது கர்த்தர் ஒரு தேவதூதனானவரை கிதியோன் என்கிற அந்த மனுஷனிடத்தில் அனுப்புகிறார். கிதியோன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், அது இரவோடு இரவாக மீதியானியர்கள் வருவதற்கு முன்பாக நம்ம கோதுமை அவ்வளத்தையும் அறுவடை செய்து விட வேண்டும் என்று ராத்திரியில் போய் உட்காந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். இரவிலே தேவதூதனானவர் அவனை சந்தித்து பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். கிதியோன் எப்படிப்பட்டவன்? மிகவும் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்த ஒரு கடைசி மகன். அது மாத்திரமல்ல, மீதியானவர்களுக்கு பயந்ததுனால ராத்திரி அறுவடை செய்து கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தர் சொல்லுகிறார், தேவதூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? கிதியோன், நீ கர்த்தர் எங்களோட இருந்தால் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருமா? அப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா கடவுளே? நம்ம தான் பாவம் பண்ணியிருப்போம், கடவுளை விட்டு விலகி போயிருப்போம், அதனால் கஷ்டங்களை நம்மளே வருவித்து கொண்டு வந்திருப்போம். ஆனாலும் சொல்கிறது, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை தான் முதல்ல நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். அப்படி தான் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தான் இவர். அடுத்து கடவுள் சொல்கிறாரு, இஸ்ரவேலை நீ மீதியானுடைய கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்கிறார். நம்மளை அனுப்புகிறவர் யார் என்பதை உணர்ந்திருக்கணும். கிதியோனுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் கூட முதல்ல வரலை. தேவதூதனானவர் மீட் பண்ணுகிறார். அப்போ நம்மளை பேசுகிறாரே, கடவுள் நம்மளை பராக்கிரமசாலியை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவன் அது சந்தோஷப்படலை. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? நான் பராக்கிரமசாலியா? நான் 15ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டாரில் நான் எல்லாரிலும் சிறியவன். எங்கள் தகப்பன் குடும்பம் எளியது, அது எல்லாத்துலையும் நான் சிறியவன். இதை எப்படி நான் எப்படி போய் எதனால நான் எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொல்கிறது, என்னை நான் அனுப்புறது யார்? உன்னை அனுப்புறது நான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அப்போ நிறைய நேரங்களில் நம்மளோட இருக்கிற தேவனுடைய பராக்கிரமத்தையும் பலனையும் நம்ம புரியாமல் நம்ம இன்னும் சந்தேகத்திலையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலேயே வளர்ந்து கொண்டே இருப்போம். அப்புறம் நம்ம பார்க்க போவோம்னா, இந்த கதையை தொடர்ந்து நம்ம பார்ப்போம்னா, கிதியோனை கொண்டு கடவுள் மீதியானியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார். ஒரு சிறு கூட்ட ஜனத்தை அவனுக்கு கொடுத்து பெரிய அந்த மீதியானிடத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார். அவனை ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றிவிட்டார். முதல்ல கர்த்தர் மீட் பண்ணும்போது அவன் பராக்கிரமசாலியாக இல்லை. அவனுடைய என்னது, அவன் சிறிய குடும்பம், ஒரு எளிமையான குடும்பம், ஒரு சிறியவன், மீதியானியருக்கு பயந்து போய் அந்த ராத்திரியாக போய் கோதுமையை பயிர் அறுத்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவனுக்கு 1000 கொஸ்டின்ஸ் கடவுள்கிட்டத்தில் அடையாளத்துக்கு மேலே அடையாளம் கேட்குறான். நீர் பேசுகிறது நீதானா? நீர் எனக்கு செய்வீரா? அப்படின்னு 1000 அடையாளம் கேட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவன் மீதியானியருக்கு எதிர்த்து போய் போரிடக்கலாம் போகிறான். கடவுள் அவனை கொண்டு அந்த ஜனங்களை விடுதலையாக்குகிறார். அவனை பராக்கிரமசாலியாக மாற்றினார். ஆனால் அவரை கடவுள் முதல்ல மீட் பண்ணும்போது அவன் பராக்கிரமசாலியாக இருக்கவில்லை. பராக்கிரமசாலியாக மாற்றின அந்த ப்ராசஸ்
நடக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். நம்ம நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கலாம், நம்ம எளியவர்களாக இருக்கலாம், சிறுமையானவர்களாக இருக்கலாம், ஒரு பயத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம எப்படியாக மாறப்போகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் நம்மளுடைய எண்டை வச்சு நம்மளை இப்பவுமே அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நீ ஒன்றுக்கு உதவாத சிறியவனே வா அப்படின்னு கடவுள் கூப்பிடுறதில்ல, கடவுள் பராக்கிரமசாலியே வான்னு கூப்பிடுறார். ஏன்னா உன்னோட இருக்கிறவர் நான் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கும்போது நம்மளும் இந்த கிதியோனை போல பெரிய காரியங்களை செய்ய முடியும், நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியேற முடியும். குளிர் தேசங்களில் ஒரு விதமான ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளுக்கு அந்த மயிர் ரோமம் ரொம்ப திக்காக நிறைய வளர்ந்துருக்கும். அந்த மயிரை கத்தரித்து அந்த குளிருக்கு தேவையான ஆடைகளை செய்து கொள்வார்கள். குளிர்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ளாக மனிதர்கள் அவளுக்கு வேண்டிய ஆடைகளை அந்த ஆடுடைய மயிரிலிருந்து செய்து கொள்வார்கள். அப்போது சில ஆடுகள் என்ன செய்யுமா, தவறி போய் எதையோ கெபிகள்லையோ எங்கோ முள் புதருக்குள்ளேயோ காடுகளுக்குள்ளேயோ மாட்டிக்கொள்ளுமா, திரும்ப வருகிறதற்கு வழி தெரியாமல். இப்படிப்பட்ட ஆடுகள் அந்த இடத்துலையே இருந்து நாட்களாக மாதங்களாக இருந்து அந்த மயிர்களெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து ரொம்ப ஹெவியாயிருமா. சில நேரத்தில் 60 பவுண்டு 70 பவுண்டு அளவுக்கு கூட அந்த மயிர்கள் வளர்ந்து விடுமா. இந்த ஆடுகளை கண்டு மயிர் கத்தரிக்கிறவர்கள் கண்டால் அதை இப்போ எடுத்துகிட்டு எல்லா மயிரையும் எடுத்து அதை ஃப்ரீயாக்கி விடுவாங்களாம். சில ஆடுகளுக்கு இந்த கண்ணையே முழுசும் மறைச்சிருமா, அந்தளவுக்கு ரோமம் வளர்ந்துருமா, காது மறைச்சிருமா, சாப்பிடக்க முடியாத கம்ப்ளீட்டாக உடம்ப அந்த ரோமங்களை மறைக்கிறதுனால ஒரு நார்மல் லைஃபே வாழ முடியாத அளவுக்கு இந்த ஆடுகள் தவிச்சுக்கிட்டு இருக்குமா. ஆனாலும் என்னது எப்படி வெளியே வரேன்னு தெரியாது. அப்போது இந்த மயிர் கத்தரிக்கிறவர்கள் அதை எடுத்துகிட்டு அந்த ரோமத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி அதை விடுதலை ஆக்கின பிறகு சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு அது திரும்புவான். அப்படி தான் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆடுகளை போல் நம்ம அந்த ரோமத்தையோடவே நம்ம அலைஞ்சிட்டே இருப்போம். நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டே இருப்போம். இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு வழி தெரியாமல், அந்த இறக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத அந்த விவரமே தெரியாமல், இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க வாழ்க்கை, இந்த கஷ்டத்தோடு தான் நான் வாழணும் போல், நான் இப்படியே வாழணும் போல் ஆயுள் முழுவதும் அப்படியேன்னு சொல்லி அதுக்குள்ளேயே இருந்து அப்படியே தூக்கி சுமந்து ஒவ்வொரு நாளையும் ஒரு கடினத்தோடு நகர்த்தி கொண்டே சில நாட்களில் இருப்போம். நான் சில நேரம் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுருப்போம், ஒரு தவறு செஞ்சு அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே நம்ம வருஷக்கணக்கில் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அந்த இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட சில நேரம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, அது எதுவாக இருந்தாலும், ஒருவேளை உலக பிரகாரமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தில் உங்களுக்கு கிடைக்காம கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலோ, இல்லைன்னா ஒரு பாவத்துக்குள்ளே நீங்கள் மாட்டி அதனால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே நீங்கள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்டை போல சுமந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த மயிர் கத்திரிக்கிறவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம வரும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் க்ளீன் பண்ணி நம்மளை அவர் சரி பண்ணி லகுவாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளை பராக்கிரமசாலியேன்னு கிதியோனை கூப்பிட்டது போல் கூப்பிடுவார். நம்ம இடத்துல ஒரு பராக்கிரமும் இல்லாமல் இருக்கும்போதும், நம்ம எந்த விதத்துக்குமே லாய்க்கில்லாத ஆட்கள் மாதிரி நம்ம இருந்தால் கூட கர்த்தர் பராக்கிரமசாலியே, ஜான்சியை கூடும்போது பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஒரு வேளை பேசுகிறதற்கு தைரியம் இல்லாதவர்களாக, எந்த காரியத்தையும் செய்கிறதற்குள்ள ஒரு பலன் இல்லாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக நாம் இருந்தால் கூட கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று நம்மை கூப்பிட்டு அவர் நம்மளை எல்லா காரியத்திலையும் எக்யூப் பண்ணி நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நம்மளை அதுக்கு தகுதிப்படுத்தி நம்மளை பராக்கிரமசாலியாக மாற்றி காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கிதியோன் அந்த தேவதூதனுடைய மெசேஜை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொண்டான். அவரிடத்தில் அவர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி செய்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்சகனாக மாறினான். அப்படி தான் கர்த்தர் உங்களை என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சுமை சுமந்து தவித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கிக்கிட்டு கர்த்தரிடத்தில் போகலாம். எந்த பாவ பாரங்கள் நம்மளை அழுத்தினாலும், எந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம கொண்டு போய் கர்த்தரிடத்தில் போனால் அவர் நம்மளை விடுதலை பண்ணுவார். சில நேரம் சில மனிதர்கள் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்கிற காரியங்களுக்கு ஒரு 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 முன்னேற முடியாத அளவுக்கு ஒரு நம்மிடத்தில் நமக்கு விரோதமான காரியங்களை, நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில், நம்ம இருக்கிற இடங்களில் நமக்கு விரோதமான வார்த்தைகள், இப்படி இந்த மாதிரிலாம் நம்மளை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் வைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து நம்ம வெளியே இப்படி தானோ, இப்படியே வாழ்ந்துடலாமோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். அப்படி இல்லாத அளவுக்கு
அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். நான் ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி கர்த்தரிடத்தில் வரோம்னா, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு, பலனில்லாத நம்மளை பலவான்களாக மாற்றி, பராக்கிரமம் இல்லாத நம்மளை பராக்கிரமசாலிகளாக மாற்றி, நம்மளுடைய குறைகளெல்லாம் நிறைவுகளாக மாற்றி, நம்மளை அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஈஸியாக்குறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் கரத்தை பிடித்தவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்ம கரத்தை கொண்டு கர்த்தருடைய கரத்தில் வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? கீழ்ப்படுதல் உள்ள ஆவியோட நம்ம இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான பாரத்தில் கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் போய் கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, நீங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை கட்டளையிட வல்லவராக இருக்கிறீர்கள். இந்த ஆடு எப்படி அந்த மயிர் கத்திரிக்காமல் அந்த பாரத்தோடு சுமந்து தவித்து கொண்டிருக்கோம், அதை போல் அநேக நேரத்தில் நாங்களும் தவித்து கொண்டிருக்கிறோம், வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வழி காட்டுங்க. எங்களுக்கு கர்த்தாவே, பலம் இல்லாத நேரத்தில் நீங்கள் கிதியோனை கூப்பிட்டது போல் பராக்கிரமசாலி என்று நீங்கள் கூப்பிடுகிறீங்க கர்த்தாவே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக செவி மடுத்து கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே நன்மையாக மாற்றி போட வல்லவராக இருக்கிறீங்க. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக மாற்றி ஒரு மனசில் ஒரு லகுவான ஒரு சமாதானமான வாழ்க்கை தர நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை ஆயத்தமாக்குறீங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய சமாதானம் இன்றைக்கு கேட்கிற ஒருவருக்கும் வரட்டும். அப்புறம் நீங்கள் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இயேசு அவங்களும் ஜீவனில் பரம தகப்பனே.